இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் அவர்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறாரு. இப்போ தலைவர் வந்து இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை வெற்றி வேட்பாளரை உங்க இடத்துல மீண்டும் ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் இங்கே வந்து உங்ககிட்ட உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்து உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது என்ன தெரியுது, நீங்களாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வர்ற ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில் உதயசூரியன் சின்னம் அண்ணன் ராஜகண்ணப்பனோட பேர் இருக்கும். அதில் அமுக்கி ஓட்டு போட்டு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? முதல்ல இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கண்ணி அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், விவசாய அணி துணை செயலாளர் அண்ணன் முருகவேல் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் லட்சுமி முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அருள் பால்ராஜ், முருகன், தனிக்கோடி அவர்களுக்கும், இலக்கிய அணி துணை செயலாளர் அண்ணன் பெருநாழி போஸ் அவர்களுக்கும், வர்த்தக அணி துணை செயலாளர் ராமர், தொகுதி பார்வையாளர் வேல்முருகன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் ஷாஜகான், பூபதிமணி, கோவிந்தராஜ், சண்முகம், ஹரி முத்துராமலிங்கம், வாசுதேவன், சண்முகநாதன், மனோகரன், ஜெயபாலன், குலாம் மொகிதீன், ஆறுமுகவேல், மாயகிருஷ்ணன், பாலமுருகன், வெங்கடேஷ் உள்ளிட்டவர்களுக்கும், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத்ராஜா அவர்களுக்கும், துணை அமைப்பாளர் சத்யேந்திரன், தௌஃபிக் ரகுமான் அவர்களுக்கும், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், எஸ்டிபிஐ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, தமிழர் தேசம் கட்சி, புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், இங்கு பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த 5 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஒரு சட்டமன்ற தொகுதியாக போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், கட்சிக்காரங்களாம் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கன்னு ஓட்டு கேட்டிருக்கிறேன். நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம்? சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி, அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் மக்களை சந்திக்க போகிறோம். சில திட்டங்களை மட்டும் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய தலைவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்னு தலைவர் சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இந்த திட்டத்தினால இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு மாதமும் 900 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம். பல திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். கல்வி முக்கியம், குழந்தைங்க அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கிற 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பசியோடு படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி பல்வேறு திட்டங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜ் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை
13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. வேலை வாய்ப்பு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். 2 மாசத்துக்கு முன்பு நம்முடைய தலைவர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி 10 லட்சம் பேருக்கு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக நம்ம மேல விமர்சனம் பண்றாங்க, பொய் குற்றச்சாட்டு. என்ன, அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம். ஆமா, அந்த திட்டம் அதிமுக அரசு தான் கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அதிமுக அரசு இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு விட கல்லூரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்றதுக்காக இருக்கட்டும், மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ண லேப்டாப் பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இன்னொரு திட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் தெரியும். தேர்தல் அறிக்கையில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. உரிமை தொகை திட்டம். தேர்தலை காரணம் காட்டி அந்த உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதம் சேர்த்து 3000 கூடுதலாக கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 2000 ரூபா 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துருக்கிறாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர் காலையில் 6:30 மணிக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டார். ஆனால் 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் எடுத்துட்டாங்க. ஏன், அந்த அளவுக்கு மோடி அரசு மேலே நம்பிக்கை. எங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தையும் மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அரசு, ஒன்றிய பாஜக அரசு அந்த பணத்தை பிடிங்கிடுமோன்னு அந்த பயம். இப்போ மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாக உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டி வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த வித கேரண்டியும் இல்லாமல், பிணையும் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்தோட மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபா மதிப்புள்ள கூப்பன் கொடுக்குறோம். நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கடைக்கு வேணால் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், அது டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், குக்கராக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், அதை உங்களே தேர்வு, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நம்முடைய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பெற்றுத்தரணும். செய்வீங்களா? எப்பவுமே ராமநாதபுரம் கழகத்துடைய கோட்டை. அது மட்டும் இல்லை, மத நல்லிணக்கத்துக்கு எந்தவித ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதினா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் 100% வெற்றியை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதை விட கூடுதல் வித்தியாசத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 2வது முறையாக இங்கே முதுகுளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். மக்கள் பணி, கழக பணி 2துலேயும் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். 2 முறை அமைச்சர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர்னு மக்கள் பணியை ஆற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றவர். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சில சாதனைகளை மட்டும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்த சில சாதனைகளை மட்டும், திட்டங்களை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதுகுளத்தூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில்
சுமார் 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் புதிய பணிகள் முடிய நிலையில் இருக்கு. நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதே மாதிரி கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது நீக்கும் பணி இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரகுநாத காவேரி சுமார் 41 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு தூர்வாரப்பட்டு மதகு மற்றும் தடுப்பணை அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் செலவில் கமுதி சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதுகுளத்தூர் சுற்றுச்சாலை முதற்கட்ட பணிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பணிகள் அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கு. ரோச் மாநகரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில் அதே போல புதிய தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நரிப்பையூரில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைக்கின்ற பணிகள். பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவ பெயரில் ஒரு அரங்கம். 124 புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கு. தேரூர் வேலியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம். ஏர்வாடியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 33 ஊராட்சிகளை கொண்ட சாயல்குடி புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய பணிகள். வரும்போதே கோரிக்கையை வச்சாரு, என் கையில் கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறாரு, இந்த பகுதிக்கு இன்னும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. என்ன கோரிக்கை? கன்னிகாபுரி கிராமத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும். டிவிஎஸ் புரத்திலிருந்து கந்தசாமிபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்க வேண்டும். விளாத்திக்குளம் பிரிவிலிருந்து குமாரபாளையம் வரைக்கும் தார் சாலை. ஆரோக்கியபுரம் செல்லும் சாலையை சீரமைத்து தரணும். இளஞ்செம்பூர் கம்மாய் 2 புறமும் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். நகரத்தார் குறிச்சியில் புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும். பம்பனேந்தல் கல்லூரியில் சிறு ஆற்றுப்பாலம் அமைக்கணும். தேரூர்வேலி ஊராட்சி மற்றும் முஸ்லீம் தெருவில் அங்கன்வாடி மையம் அமைக்கணும். அபிராமத்திலிருந்து நகரத்தார் குறிச்சிக்கு புதிய பேருந்து வழித்தடம். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அண்ணன் ராஜகணபன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா நீங்க இந்த வாக்குறுதியை சரி பண்ணீங்கன்னா, நீங்க உங்க வாக்குறுதியை காப்பாத்துனீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்றோன்னு சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயம் அந்த வாக்குறுதிகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நிச்சயம் செய்வோமா? இவ்வளோ நேரம் பேசுனோம்மா, இவ்வளோ திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். வெற்றி பெற்றா இவ்வளோ செய்வோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வருஷம் திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு செஞ்சுருக்கிறோமே, இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டு. வளர்கின்ற மாநிலங்களில் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு வளர்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டு. நம்ம இவ்வளவு சாதனைகள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துணை நிற்கிறதா? நாம் கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கலம்மா. கல்வி நிதி 2500 கோடி கொடுக்கல. எந்த நிதியும் கொடுக்கறதில்ல. எந்த திட்டமும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படிப்பட்ட பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போதுக்கிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படிங்கிற தேர்தல். இதுல டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். செய்வோமா? 10 தோல்வி பழனிசாமியை இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்பணும். செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லணும்னா, கலைஞருடைய பேரனாக இருந்து தலைவருடைய மகனாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய முதுகுளத்தூர் மாவட்டத்துக்கு இன்னும் எல்லா திட்டங்களையும், உங்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் கொண்டு வருவார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.
இந்த சிறப்பான மகிழ்ச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் சகோதரர் கதிரன் கே கதிரன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். கரெக்டாக பண்ணுவீங்களா? தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளர் நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாரு. வர்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில் உதயசூரியன் சின்னம் ஆனால் கதிரன் சகோதரர் கதிரனோட பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலையும் இங்கே இந்த பரமக்குடி சட்டமன்ற எம்எல்ஏவா வந்து உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனால் போன முறை சுமார் 13,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்மளை ஜெயிக்க வச்சிங்க. திமுகவை உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்தில் கதிரன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ்கனி அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் டாக்டர் சுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் அவர்களுக்கும், தொகுதி பார்வையாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர் திரு திசைவீரன், தீர்மான குழு தலைவர் சுப திவாகரன் அவர்கள், சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் அண்ணன் சுப சம்பத் அவர்கள், இலக்கிய அணி துணை செயலாளர் அண்ணன் நாகநாதன், மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா, பொதுக்குழு உறுப்பினர்கள் அருளானந்தம், பூமிநாதன், இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் இன்பா ரகு, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சேது கருணாநிதி, ஜீவரத்னம், வாசுதேவன், கிருஷ்ணமூர்த்தி, ஜெயக்குமார், குணசேகரன், சக்தி, அண்ணாமலை, ஜாகர் ஹுசேன், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சம்பத் ராஜா, இளைஞரணி துணை அமைப்பாளர் குமரகுரு, சன் சம்பத்குமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் புலிகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, தமிழர் தேசம் கட்சி உள்ளிட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அதே மாதிரி பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அம்மை தாய்மார்கள், அக்காக்கள், தங்கைகள், பாட்டிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு முக்கியமான மாவட்டம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்துக்கு எல்லாரும் ஒன்னா, ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாம் ஒன்னா வாழணும், சந்தோஷமா வாழணுங்கிற தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சென்ற சட்டமன்ற தேர்தல் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெற வச்சிங்க. 100% வெற்றி, 10% வெற்றி. ஆனால் இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை தேடி உங்களுடைய அன்பை நாடி உங்களுடைய ஆதரவை நாடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு பரமக்குடி தொகுதியில் நாம் வந்து மக்களை சந்திக்கிறோம். நான் கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், தோழர்கள், பொதுமக்களை சந்திச்சுட்டு என்னென்ன திட்டங்களை செஞ்சுருக்கிறோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு வரேன். இந்த பரமக்குடிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம். இமானுவேல் சேகரனார் அவருடைய குடும்பத்துடைய கோரிக்கை ஏற்று நான் தான் அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே வீர வணக்கம் செலுத்திட்டு போகிறேன். அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். அதே மாதிரி அரசு விழாவாக அவர் ஜெயந்தி விழா நடத்தப்படுகிறது. அதுக்கும் நம்முடைய அரசு தான் அந்த ஆணைகளை போட்டுச்சு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி அரசு மருத்துவமனை இன்னைக்கு தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடங்கள் வழங்கப்பட்டிருக்கு.
இது செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. பரமக்குடியில் 14 கோடி ரூபாய் செலவில் வைகை ஆற்றில் உயர்மட்ட பாலம் இப்போ கட்டப்பட்டு பல்வேறு கிராம மக்கள் பயன்பெற்று வராங்கன்னா அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்திபனூர் கமுதி இடையே புறவழிச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு. பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இன்னைக்கு மாணவர்களுக்கு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம். உரப்புலி அருகில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். பொன்னையாபுரம் பகுதியில் மாணவ மாணவியருக்கு சமூக நீதி விடுதி கட்டிடங்கள், ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கிறோம். கலையூரில் சமுதாய நல கூடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடியில் இன்னைக்கு புதிய வார சந்தை அமைக்கப்பட்டிருக்கு. யமனேஸ்வரத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மின் தகன மேடை. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி நகராட்சியில் கல்லூரி மாணவிகள் தங்கி படிக்க ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம். சமூக நீதி விடுதிகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். கைத்தறி நெசவாளர் பெருமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இந்த பரமக்குடி நகராட்சி. தலைவர் அவர்கள் தான் முதன்முறையாக, கலைஞர் தான் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 100 யூனிட் அதிகமாக இலவச மின்சாரத்தை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. 1,25,00,000 செலவில் கைத்தறி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் மேன்மேலும் வரணும்னா, நம்முடைய பரமக்குடி சட்டமன்றத்துக்கு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி நம்முடைய சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வரும்போது இப்படி கதிரவன் அவர்கள் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைக்க போது திமுக தான், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. அப்படி வரும்போது நீங்க எனக்கு இந்த தொகுதிக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு, இன்னும் செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆட்டங்குடி, வாணியவல்லம், தாழையடி அங்கெல்லாம் சமுதாய நலக்கூடம் அமைச்சு தரணும்னு ஒரு கோரிக்கை. அரியாங்கோட்டை, ஆர்காவனூர் வழியாக வாகவயலுக்கு செல்லும் இணைப்பு சாலையை சீரமைச்சு கொடுக்கணும்னு கோரிக்கை. புதுக்குடி ஊராட்சியில் தெருக்கல்ல சாலை வசதியும் மயான சாலை வசதியும் செய்து தரணும்னு கோரிக்கை. கீழே பார்த்திபனூர்ல தார் சாலை அமைக்கணும்னு கோரிக்கை. மேலக்காவனூர்ல கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பேவர் பிளாக் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை. அரசனூர்ல கண்மாய ஒட்டி தடுப்பு சுவர் கட்டி தரணும்னு கோரிக்கை. அம்மன் பனையூர்ல கலையரங்கம் வேணும்னு ஒரு கோரிக்கை. சத்திரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை. தாழையடி கோட்டையா வழியா பேருந்து வசதியை அதிகரிக்கணும்னு, பஸ் வசதியை ரூட் வசதி அதிகமாக்கணும்னு கோரிக்கை. வைகை ஆற்றின் வலப்புற கால்வாயை தூர்வாரணும். விளையாட்டுகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தரணும். நரியன் புதுக்குடியிருப்பு பகுதியில் மயானத்தை சீரமைச்சு தரணும். ஜவுளி விற்பனையில் சேலை ஒன்றுக்கு தள்ளுபடி முன்னுப்படுத்தி கொடுக்கணும். ராமேஸ்வரத்தில் கைத்தறி ஜவுளி விற்பனை கூட அமைக்கணும்னு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். இந்த அண்ணன் சகோதரர் கதிரவன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நானும் சட்டமன்ற ஒரு தொகுதியாக போய் மக்களை சந்திக்கிறோம். தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு கடந்த 4 நாட்களாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்தில் மக்களை போய் சந்திக்கிறோம்? கடந்த 5 வருஷமா நம்முடைய ஆட்சியில சிறப்பான பல திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோங்கிற அந்த நம்பிக்கையில மக்களை சந்திக்கிறோம். போன தேர்தலுக்கு நாம கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு கொடுத்துருக்குறோங்கிற அந்த உறுதியோட, அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன முறை ஆட்சிக்கு நம்முடைய தலைவர் கொடுத்த மிக மிக முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுக்கப்படும் சொன்னோம். சொன்னதை செஞ்சு காட்டமா? தலைவர் செஞ்சு காட்டினாங்களா? இன்னைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளியில் வந்து படிச்சா குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பசியோட படிக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி தரப்பட்டது. அதே மாதிரி பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறாங்க பசங்க, காலேஜ் போய் படிக்கணும்ல. அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாங்க. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க.
2 மாசத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் லேப்டாப்புகளை கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம், அது திமுக முடக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அதிமுக கொண்டு வந்த திட்டம் தான் லேப்டாப் கொடுக்குற திட்டம். அதிமுக ஆட்சியில யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூட மாணவிகளுக்கு கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் போற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அதிமுக ஆட்சி இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்தார், பார்த்தார், லேப்டாப் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு, ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேருவதற்கு, ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணுவதற்கெல்லாம் லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்ற சட்டமன்ற தேர்தல் நாம சொன்ன வாக்குறுதி கடந்த 3 வருஷமா மாசம் 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி எடுத்தாங்க. சில மாநிலங்கள்ல நிப்பாட்டியிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய தலைவர் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடைச்சு போன மாசம் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 கோடைக்கால சிறப்பு 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு, 1 கோடியே 31 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு 5000 ரூபாய் கொடுத்துச்சு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு எல்லா அக்கௌண்ட்டையும் போட்டுட்டாரு. கரெக்டா 9 மணிக்கு நீங்க எல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. என்ன காரணம்? ஏன்னா மோடி அரசு மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு மோடி இந்த பணத்தையும் உருவி விட்டுருவாரு. நம்ம பணத்தை நம்ம முதலமைச்சர் நம்ம அண்ணன் உங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்தத மோடி பிடிங்கிற போறாரு பயத்துல நீங்க போய் எடுத்துட்டீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி தருவதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும் கொடுத்திருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாங்கிறத உயர்த்தி 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள், கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல 10 லட்சம் வீடு கட்டி வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு எந்த வித கேரண்டியும் இல்லாம பிணையும் இல்லாம 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சு மகளிர் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதிகள் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். அது ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ், டிவி வேணும்னா டிவி, மிக்சினா மிக்சி, மைக்ரோவேவ் அவன்னா அவன், கிரைண்டர்னா எல்லாமே உங்க இஷ்டம். மகளிருடைய விருப்பத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்டுட்டாங்க. இதையெல்லாம் செய்யணும்னா, இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க செய்வீங்களா? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்லம்மா என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். 5 வருஷத்துல நம்முடைய அரசு என்னென்ன பண்ணிருக்கு, மீண்டும் ஆட்சி அமைஞ்சா என்னென்ன பண்ணி கொடுப்போங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. 11.19%, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக மாறி இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோமே, இவ்வளவு பணிகள் நடந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நிதி உதவி கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற உதவி, நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்கன்னா கொடுக்கறது கிடையாது. எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு பிரதமர் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் தான் வராங்க. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் வரல, எந்த நிதியும் வரல. இன்னும் சொல்ல போனா பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை, நிதியும் கிடையாது. நிதி விடுங்க, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரச, பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? விடக்கூடாது.
அதனால்தான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்த்துருவோம். நிச்சயம் நம்ம மீண்டும் சொல்லுவோம். ஒரு தேர்தலையும் சொல்லியிருக்கிறோம், இந்த தேர்தலையும் சொல்லுவோம். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். டெல்லி அணின்னு சொல்றேன். இந்த டெல்லி அணியில் யார் யார் இருக்கா? மோடி, அவர் கூட கூட்டம் சேர்ந்து இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிஜேபியை நம்ம நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு திருட்டுத்தனமா குறுக்கு வழியில உள்ள வர முயற்சிக்கிறாங்க. இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியா வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே பரமக்குடிக்கு வந்திருந்தார். தெரியுமா உங்களுக்கு? வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி என்ன ரொம்ப திட்டுறாரு, என்ன ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு அப்படின்னா. என்னை விட அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அவருடைய என் வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்ட்டார். உண்மைதான், அவர் அளவுக்கு எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை விட எனக்கு குறைவான அனுபவம் தான் நிச்சயம். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். யாருக்கும், குறிப்பா சங்கி கூட்டத்திற்கு பயப்படாத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அனுபவம் என் அனுபவம். என்னைக்குமே மக்களோடு மக்களா நிற்கக்கூடிய அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். உங்க அனுபவம் என்ன? அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போனது பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே கொஞ்ச நாள் டிடிவி காலு, அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் காலு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. அமித்ஷா காலு, மோடி காலில் விழுந்து கிடக்கிற அனுபவம் அவரோட அனுபவம். அது மட்டும் இல்லை, அவர் யார் யார் காலெல்லாம் விழுந்தாரோ எல்லா காலையும் வாரி விட்டுருக்கிறாரு. அதுதான் அவருடைய அனுபவம். டெல்லிக்கு போய் 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா போய் அமித்ஷாவை சந்திச்ச அனுபவம் அவருடைய அனுபவம். அமித்ஷாவை பார்த்துட்டு வெளில வந்தானே மூஞ்ச மூட்டிக்கிட்டு திருட்டுத்தனமா ஓடின அனுபவம் அவருடைய அனுபவம். அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தோல்வியில நீங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அரசியல்ல மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாமா இந்த மாதிரி ஒரு மொரட்டு அடிமைய? இன்னைக்கு மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நாம மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செய்வீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. கேட்டோம், கலைஞ்சு போயிட்டோன்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 4ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். நம்ம கையில் அடுத்து இன்னும் 19 நாட்கள் இருக்கு. இந்த 19 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்முடைய திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும், அதிமுகவை பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா நான் கடந்த 5 நாட்களை கேட்டுத்தர இன்னைக்கு 20 தொகுதி தாண்டி வந்துட்டேன். 20 சட்டமன்ற தொகுதியில் போய் மக்களை சந்திச்சிட்டேன். மக்களுடைய வரவேற்பு எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போறாரு. அந்த வெற்றியை இங்க இருக்கக்கூடிய பரமக்குடி சட்டமன்றத்தை மக்கள் நீங்க வாக்களிச்சு உறுதி செய்யணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சுக்கிறார். இந்த பரமக்குடிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பாருங்க. வாக்குறுதியை கொடுத்து இந்த சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.